ஜெய்பீம். ஒரு இக்கட்டான சூழல்ல உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்களுடைய தொடர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் உருமாறி மக்களும் அதோட அவங்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு தருணத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2 நாளுக்கு முன்னாடி வெற்றிமாறன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். நம்ம எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டார். அந்த வார்த்தை கூட ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அண்டு இந்த போராட்டத்துக்கு மிக உந்துதலான முதல் குரலாக இயக்குனர் வெற்றிமாறன் இருந்தார். அவருக்கு இந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ஆக்டர் ரேவதி வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா நாங்கள் உங்களை சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்குமே வந்து அந்த விஷுவல்ஸ் தொடர்ந்து இந்த போராட்டங்களை பார்க்குறப்போ, அந்த போராட்டத்தில் நடந்த வன்முறை இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு இந்த சமயத்தில் தான் நீலமில் இருக்கிற இப்போது நாங்கள் புதுசாக தொடர்ந்து இருக்கிற நீலம் மாணவர் அமைப்பு அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஏன் இந்த நிகழ்வை வந்து நீலம் மாணவர் அமைப்புடைய முதல் நிகழ்வாக அது ஏன் பண்ணக்கூடாது, இது நம்ம பண்ணலாம், அவங்கள வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு எங்களுடைய செக்ரட்டரி உதயா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தலைவர் ராஜசேகரன் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை பண்ணோம். அண்ட் இதை ரொம்ப சூப்பராக வாசிக்கு பாசத்தோட அவர்களும் புளியந்தோப்பு மோகன் அவர்களும் அற்புதமாக வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த போராட்டத்துக்கு அழைச்சி நிறைய பேரை வந்து நாங்கள் பெருசாக அழைக்கல, வெறும் மெசேஜ் மட்டும் தான் பண்ணேன். அந்த மெசேஜை கேட்டு நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு காணொலி நமக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து நமக்காக போட்டு அது மூலமாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ இங்கே டெஃபினட்டாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மக்களுடைய போராட்டத்துக்காக இறங்கி நம்ம நிற்கிறப்போ நம்ம மேலே சுமத்தப்படுற பொய்யான குற்றச்சாட்டுகள் மறைந்து போவோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் பாபா அம்பேத்கருடைய அந்த இக்னோர் பாலிசியை தான் நான் பொதுவாக ஃபாலோ பண்ணுவேன். எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு இருக்கிறது வந்து என்னுடைய வேலை இல்லைன்னு நான் நினைப்பேன். அண்ட் பாபா அம்பேத்கரும் அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா நிரூபிக்கிறது இருக்குல்ல, யார்கிட்ட எப்போ என்ன, நான் யாரு, நீ எந்த பக்கம் நிற்கிற, நீ என் பக்கம் நிற்கிறியா, என்னுடைய குரலில் நீ எப்போ பேசுவ, இப்படி நீ பேசு வந்து எத்தனை காலம் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி நாங்கள் நின்னாச்சு, முன்னாடி வந்து பேசியாச்சு, இதுதான் எங்களுடைய குரல்னு சொல்லியாச்சு. இதற்கு பிறகு வந்து நீங்கள் விரும்புகிற மொழியை நான் தேர்ந்தெடுக்கணும்னு திருப்பி வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து உங்களுடைய தோல்வியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு முயற்சி செஞ்சு தோல்வி அடையாதீங்க. ஸோ எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இப்போது கரப்பான் பூச்சி அமைப்பு வந்து மிக முக்கியமான ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு மூமெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டையரா ஒரு பெயர் வச்சு, ஏன்னா நம்மளை வந்து விமர்சிக்கிற ஒரு உயர்த்த நீதிமன்றம் வந்து நீதிபதி வந்து மிக மோசமாக விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனன்ற பேர்லேயே வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை திரளான இளைஞர்களை உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். குறிப்பாக எனக்கு ஜென்சி இளைஞர்கள் மேலே மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, அவர்கள் அரசியல் நிலைப்பாடற்று இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, குறிப்பாக தற்கொலைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. நம்ம அவங்களை எப்படி சரியாக அரசியல்படுத்தி வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பட் அவங்களை அரசியல்படுத்தாத அந்த பிரச்சனைனால தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நீட்டுக்காக பல பேரை இழந்தும் நம்ம இதை தீவிரமாக ஒரு போராட்ட வடிவமாக மாற்றாமல் இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அனிதாவை போல ஏதோ ஒரு குழந்தை இறக்குறப்போ அனிதாவுக்காக நம்ம வந்து ரோட்டில் நின்றுமே, அனிதாவுக்காக நம்ம வந்து பேசணுமே, அனிதாவுக்கு அப்புறம் பிரதீபா இருந்தா, பிரதீபாவுக்கு அப்புறம் நிறைய பேர் இறந்தாங்களே, இன்னும் இறந்துட்டே இருக்காங்களே. அப்போ போன ஆட்சி வந்தப்போ வந்து இன்னும் நிறைய பேர் அப்படியே இறந்துட்டே இருக்கிறப்ப வந்து வெறும் அறிக்கைகளாகவும் இது வந்து மாறிடும், இல்லை இது மாறாது. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்தாச்சு, திரும்பவும் அதே அதிகார வர்க்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நம்மக்கிட்ட பவர் இல்லை, திருப்பி வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட தான் வந்து போய் நிற்க வேண்டிய தேவை இருக்குது.
இது அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சலிப்பும் ஒரு விரக்தி மனப்பான்மையும் தான் தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கிறத நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நான் மட்டும் இல்லை, இப்போ இன்னைக்கு வந்து கரப்பான் பூச்சி அமைப்பு அவங்க ஒரு தூண்டிருக்காங்க. அந்த தூண்டுதல் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க உருவானதுனால நாமும் அவங்க கூட சேர்ந்து நம்ம நிற்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அதே பிரச்சனை நம்ம கிட்ட வாக்குறுதி கொடுத்த அதே அரசியல் கட்சிகள் அப்படியே வேற முகங்களா மாறி நிக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த போராட்ட உணர்வும் ஒரு போராட்ட எண்ணமும் ஒரு இடத்துல மழுங்கியும் இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையும் இன்னும் வந்து இப்போ ஒரு மூமெண்ட் வந்து இப்போ பயங்கரமா போராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கூடியிருக்கிறத நம்ம வந்து பார்க்கறத வந்து கிட்டத்தட்ட ஒரு அயற்சியாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா, எனக்கு அந்த கரப்பான் பூச்சி அமைப்புடைய அந்த நிறுவனர் வந்து வரப்போ பாஸ் அம்பேத்கர் போட்டோ எடுத்துட்டு வருவார் வெளியே வரப்போ. எனக்கு ஆனால் பயம் தான் இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா பாஸ் அம்பேத்கர் பேர் சொன்னாலே அவன் ஒரு காஸ்ட்னு சொல்லி அவன் வந்து ஒரு தலித், அவன் ஒரு ஜாதிக்கு அவன் அது அப்படிதான் அவன் பேசுவான், அவன் வந்து அம்பேத்கரிஸ்ட், அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவன் வந்து காஸ்ட் ஐடியாலஜி உள்ளவன் அப்படின்னு அவரையும் பேசிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது எனக்கு. அவர் வந்து இந்த டெல்லியில் போராட்டத்தில் உட்கார்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து கம்மியாக தான் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் பயம் இருந்தது. இவர் வந்து வெளிநாட்டில் படிச்சிருக்காரு, ஒரு நல்ல உயர்கல்வியை பெற்றிருக்காரு. அங்கிருந்து வந்து எந்த நம்பிக்கையில் வந்து எந்த மக்களை நம்பி பாஸ் அம்பேத்கருடைய புகைப்படத்தை உயர்த்தி இவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இவர் முழங்குகிற அந்த ஜெய்வின் உண்மையிலேயே இந்தியாவுக்கான ஒரு முழக்கமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே இருக்கிற மக்கள் அந்த ஜெய்வின்ற முழக்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்தில்? இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் ஜெய்வின் அப்படின்னு சொல்றப்போ எள்ளி நகையாடவர்கள் நிறைய பேர், குறிப்பா இங்க இருக்கிற முற்போக்கு அமைப்புகளே ஜெய்வின்ற வார்த்தையை ரொம்ப கிண்டலா பேசினாங்க. அது ஒரு வடமொழி சொல்லுன்னு கூட சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் இந்த அம்பேத்கர் வாழ்வன் பேச ஏன் ஜெய்வின் சொல்ற, இன்னும் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பதட்டம் இருக்குல்ல, யார் இதை முன்னிட்டு நிறுத்துறது? ஒரு தலித் வந்து ஜெய்பீம் என்ற வார்த்தையோடு முன்னிட்டு நிறுத்துறது இந்த போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக செயல்பட வைக்குமான்ற பயம் எனக்கு அடிப்படையில் உருவாச்சு. இப்போ இது பேசுறது கூட என்ன நினைப்பாங்கன்னா, உடனே வந்து ஒரு காஸ்ட் ஐடியாலஜியில் நான் திருப்புறேன் அப்படின்னு கிடையாது. இங்க அடிப்படையிலிருந்து இது சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நம்ம புரட்சியாளர் பாபாசாஹேப் அம்பேத்கர் இந்த இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவாக எல்லாருக்குமான இந்தியாவாக கனவு கண்டவர். அவர் எப்படி ஒரு சாதிக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புக்கான தலைவராக இருக்க முடியும்? அந்த ஜெய்பீம் என்ற ஒரு சொல் எப்படி வந்து ஒரு சாதிக்கான ஒரு அடையாளமாக மாறிட முடியும்? ஆனால் அடையாளமாக மாறி இருக்கிறது யார், மாற்றுறது யாரு? நான் சொல்றதுனால, நான் எங்கிருந்து வந்ததுனால அந்த வார்த்தை ஒரு சாதிக்கான அடையாளமாக மாறி போயிருக்கு. அந்த பயம் அந்த சகோதரர் சொல்றப்போ அவரை பாஸ் அம்பேத்கர் புத்தகத்தை ஏந்தி வரப்ப எனக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பயம் நீங்கி இருக்கு. அந்த பயம் நீங்கி திரளான யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் பயங்கரமாக படித்தவங்கல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து அவ்வளோ பேர் அந்த மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போராடுறது. குறிப்பா எல்லா இந்தியாவில் எல்லா மட்டங்களிலும் வந்து போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அவருடைய உறுதியான நிலைப்பாடு இன்னைக்கு வந்து நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப வந்து ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறாரு அவரு. அந்த அரசியல் கட்சிகளுக்காக தான் நான் போராடுறேன். அப்போ ஒரு நிருபர் கேட்குறாங்க, நீங்க வந்து போராடுறீங்க, ஆனால் நிறைய அரசியல் கட்சிகள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கை திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றப்ப பயங்கரமான கோபம் வருது அவருக்கு. ஏன் அவங்க எங்க கூட நிற்கக்கூடாது? அவர்களுக்காக தான் நாங்கள் போராடுறோம். ஸோ இந்த போராட்டம் அப்படின்றது வந்து ஒரு அவருக்காக மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது. அது ஜெய்வன்ற முழக்கத்திலிருந்து உருவாகிறப்போ உண்மையிலேயே பெரிய ஒரு நம்பிக்கை பிறக்குது. அந்த நம்பிக்கை இந்தியா முழுக்க வந்து உருவாக வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு பாசிச பாஜக பயப்படுற ஒரே ஆள் பாபாசாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. பாஜக அம்பேத்கரை பார்த்து பயப்படுகிறது, பாபாசாஹேப் பார்த்து பயப்படுது. அதாவது எப்படியாவது அவரை வந்து என்ன பண்ணுது, கேப்சர் பண்ண ட்ரை பண்றான். பல கட்டுக்கதைகளை உருவாக்குறான். பாபாசாஹேப் அம்பேத்கருக்கு சிலையை உருவாக்குறான். இல்ல தலித்துகளுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறது. ஸோ இதனாலலாம் தலித்துகள் இல்லை வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர்வாதிகள் வந்து அதை நம்பி போயிடுவாங்கன்னா கிடையாது. ஸோ புரட்சிக்கான ஒரு வடிவமா பாபாசாஹேப் அம்பேத்கர் மாறி இருக்கிறது. குறிப்பா சிஜேபி அமைப்பினர் அந்த ஸ்லோகனை ஒவ்வொரு முறையும் சொல்றப்போ அது கூட சேர்ந்து எண்ணற்ற மக்கள் தங்களுடைய சாதியை மறந்து மதத்தை மறந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் முழக்கத்தை முழங்குறப்போ உண்மையிலேயே எனக்கு இந்திய பெருமை இப்பதான் கிடைக்குது.
நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது, என் ஊருக்காரனா நான் உணர்ந்ததே கிடையாது, நான் ஒரு தமிழனா என்னால ஃபீல் பண்ணதே கிடையாது, பண்ண முடிஞ்சதே கிடையாது என்னால. ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நிராகரிக்கப்பட்டிருக்கேன் சாதியின் பெறால. ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட வந்து நெருங்குறப்போ இருக்கிற பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தை வந்து என்னுடைய சக நண்பன் அனுபவிச்சதே கிடையாது. அப்போ இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 43 வயது இருக்குது எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப இவன் எதனால இப்படி இருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அவன் வந்து அம்பேத்கர் புக்கை வச்சுருக்கான, அவனை ஏதாவது ஜாதின்னு சொல்றாங்களோ, அவனை வந்து காலி பண்றாங்களோ, அவ்வளோ பயம். ஸோ அந்த பயம் நீங்கிய ஒரு பொழுதாக, அந்த பயம் நீங்கிய ஒரு காலமாக, அந்த பயம் நீங்கி நானும் இந்தியன் தான், நானும் உங்களோடு நிற்கிறேன், நானும் வந்து உங்களில் ஒருவர் தான், நீங்களும் நானும் ஒன்றுதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பார்க்கறேன். அது சிஜேபியோடைய போராட்டத்தின் வடிவத்தின் மூலமாக இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த கல்வி அமைப்புல இருக்கிற இன்இக்வாலிட்டியை ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஃபீல் பண்ணிருக்கான். நான் வந்து எப்பவே ஃபீல் பண்றேன், இந்த கல்வி எனக்கு ஏன் வந்து ஈக்குவலா இல்லை, ஈவன் வந்து பிரைவேசேஷனே எனக்கு ஈக்குவலா இல்லை, எதுவுமே என்னை வந்து சமமா பார்த்ததே இல்லை, இங்க இருக்கிற மக்களை சமமா பார்த்ததே இல்லை, பொருளாதார ரீதியாகவும் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் வந்து இங்க வந்து ஒரு மேல் பள்ளமா தான் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு. ஈக்குவாலிட்டியே இல்லை இங்க. இப்பதான் இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீட்ல நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறப்ப பாசத் அப்படின்றவருடைய வடிவத்தை முன்னிறுத்து போராடினார்கள். அந்த வடிவம் இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டியை கேள்வி கட்ட வடிவம். ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு உருவாயிருக்குதான் நான் வந்து பார்க்குறேன். நம்ம இதை பயன்படுத்திட்டு இந்த ஸ்பேஸை இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டியை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம், நீட்ல எப்படி இன்இக்வாலிட்டி இருக்கு, ரொம்ப அநியாயமான ஒரு மோசமான ஒரு முறை தான் நீட் முறை. ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடை பத்தி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. கம்மியான மார்க் எடுத்துட்டு அவனும் வந்து உள்ள வந்துடுறான், நாங்க வந்து நிறைய மார்க் எடுத்துட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நாங்க வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீட் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்து உள்ள போனவங்க எக்கச்சக்கம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதை எதுக்கு நீங்க ஏன் கேள்வியே கேட்கல? 120 மார்க் எடுத்தவன் இன்னைக்கு வந்து டாக்டரா படிச்சுட்டு இருக்கான், பணம் இருக்கிறதுனால. யாராவது கேள்வி கேட்டீங்களா? இங்க இருக்கிற மாணவர்கள் தலித்துகள் வந்து ரிசர்வேஷன் மூலமாக படிக்கிறாங்க அப்படின்றத காலகாலமா சொல்லிட்டே இருக்கிறீங்கல்ல. நேற்றுக்கு ஒரு தோழர் வந்து பேசினாரு, தமிழகத்துல வந்து இடஒதுக்கீடு இருந்ததுனாலதான் மலமல்லர்கள் கூட வந்து இங்க வந்து டாக்டரா படிக்க முடிஞ்சதெல்லாம் சொன்னாரு. நீ டாக்டர் ஆனதை பத்தி எப்ப பேச போற? மலமும் அண்ணன் டாக்டர் பத்தி நீ பேசுறல. நீயே ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிற, உனக்கு இடஒதுக்கீடு மூலமா தான் டாக்டர் வேலையே கிடைச்சிருக்கு, டாக்டர் படிப்பே கிடைச்சிருக்கு. நீ எப்ப அதை பத்தி பேச போற? ஒவ்வொரு முறையும் தலித்துகள் தான் இடஒதுக்கீடு மூலமா உள்ள வந்துட்டான். எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. ரொம்ப கவலையா இருக்கு. எப்ப இதை வந்து நம்ம பேச போறோம்? அப்படி இருக்கிற பட்சத்துல தான் 120 மார்க் 200 மார்க் எடுத்து நீட்ல எடுத்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவரா படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் பணம். அப்ப மிக குறைந்த மதிப்பெண் பெற்று பண வசதி இருந்தா நீட்ல கல்வி கற்க முடியும்ன்ற ஒரு அநியாயத்தை செய்யறப்போ நம்ம ஏன் அதை தட்டி கேட்கல? ஏன்னா இங்க வந்து வர்க்க ரீதியான அந்த இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இவ்வளவு முரண்கள் இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த நீட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருந்ததை நான் முழு மனதோட வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீட்டை ஒழிக்கணுன்றது வந்து தமிழகத்திலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல், தமிழ்நாட்டிலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல். அந்த குரலை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இதை நம்ம அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ரேவதி மேம் கேட்குறப்ப கூட வந்து எனக்கு இந்த போராட்டத்தில் வர்றதுல எனக்கு விருப்பம் தான், ஆனால் நீட் ஏன் வேணான்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீட் அடிப்படையில் வந்து ரொம்ப அநியாயமானது, சமத்துவத்துக்கு எதிரானது. ஸோ நம்ம அது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி அமைப்பு முறை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க. ஓகே, எனக்கு சில விஷயங்கள் புரியுது, ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்க வந்து புரிய வச்சேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த போராட்டம் அப்படின்றது வந்து மாணவர்கள் கையில் எடுக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒடுக்குதலை நம்ம வந்து பார்க்குறோம். பிஜேபி ஒடுக்கும், நான் வந்து ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? பிஜேபி மாணவர்கள அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்க இருக்கிற
ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்க ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்க தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்கள் ஏன் அடிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க? நான் கேட்கிறேன். பேட்ச் குத்தாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க இருக்கிறீங்க. அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்க்கல நாங்கள் தயாரா இருக்கிறோம். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, இந்த 8 தலித் அமைச்சர்கள் தலித் பிரச்சனைகளை 2 மாசம் ஆயிடுச்சுங்க. வன்னியரசு தோழரை தவிர நீங்க 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காரோ? ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனையும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனை குரல் கொடுத்துருக்காரு அவரு. ஆம்சாங்க படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவர். மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனார்னா ஆகல, எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. இந்த கட்சியில அவர்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளணும், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து சொல்லிக்கீங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்கள் செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாக வன்னியரசு தோழருக்கும் எனக்கு நிறைய முரண் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில நான் பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா தாவகையுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை ஏன் திறக்கல? 15 பேர் ஆட்சி ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்க போய் உதயா தலைமையில அங்க போயிட்டு வந்து பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்கிற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாம இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்க அவருடைய சிலையை ஏன் திறக்கக்கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்கறாங்க. அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்க சொல்றோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்க வந்து இப்ப புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, பேஸ் டைம் இருக்கு, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம வந்து திறப்போம். ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்ய, அவங்க மேல கொலை வழக்க உடனே வந்து அதுல இருந்து விடுவிக்க அவங்க வாய்ப்புக்கான கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசு எல்லாம் கிடையாது. அதிகாரிகளுடைய அரசு தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷனலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. ஒரு ஜாதி பிரச்சனைனா 2 பேரையும் வந்து தடுத்து நிற்கிறது. புரியல, இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரப்போகுது? யாரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் யாருக்கு எதிர்பார்த்து எங்களை ஓட்டை செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு நீட்டுக்காக போராடுற இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இங்க இருக்கிற எஸ்எஃப்ஐ முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறதை பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே அந்த வீடியோக்களை வந்து இங்க இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? ஏன் அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல? ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்க தான் நீட் எதிர்ப்பாளர் தானே. நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க. நீட்டை ஒழிக்கணுன்ற ஒரு கொள்கை அளவில் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்ப நீங்க ஒரு இடத்தை கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும், மாணவர்களோட குரலுக்கு வந்து செய்தி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான கோரிக்கையா நாங்கள் வைக்கிறோம். மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க. அப்படி கொடுக்கறப்ப உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுகிறோம். உங்களோடு சேர்ந்து
நாங்கள் கனவு கண்ட அந்த நீட்டை முற்றிலுமாக ஒழிக்கலாம். வாங்க முதல்வர் அவர்களே, இந்த இடத்த நம்ம இனிமே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அனுமதியெல்லாம் வேண்டியது அனுமதிலாம் எல்லாமே டிக்கெட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. ஜந்தர் பண்றாங்கல்ல, ஜந்தர் மந்திர பர்மிஷன் வாங்க வேண்டியது. இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, மாணவர்களுடைய போராட்டம். ஏன்னா இங்க வந்து பாலன் இல்லத்துல கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல வந்து அந்த சிஜேபி அமைப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா, எத்தனை நாளா தெரியல, 4 நாளா போராடிட்டு இருக்காங்க. நேற்று நிறைய கிரௌட் இருந்தது, நான் பார்த்தேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புது புது முகங்கள் பாட்டு பாடுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து அற்புதமா வந்து டெவலப் பண்றாங்க. அதுக்கு மக்களுக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்றாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக, அந்த ஒரு அறவழியில போராட்டத்தின் மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அங்க சேரத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது ஏன் வந்து ஒரு கட்டுப்பாடான இடத்துல வைக்கணும், இன்னைக்கு ஏன் வந்து மெரினாவை வந்து பூட்டணும், எனக்கு புரியவே இல்லை. சோ மக்களோடு சேர்ந்து நிற்கிற முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பிய நீட்டு ஒழிப்பை எங்களோடு சேர்ந்து களம் கண்டு போராட அனுமதித்து நீங்கள் இதை முன்னெடுத்து நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமானதா நாம் வந்து இங்க பார்க்கிறோம். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து எப்பவுமே ஆட்சியாளர்கள் அதிகாரத்துல வந்தவொடனே என்ன பண்றாங்கன்றது தான் இங்கேயும் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த அரசும் பவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை அந்த பவரை இழக்காம இருக்கிறதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னன்னா, ஆட்சி ஆரம்பித்த உடனே பாஸ் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலன்னா என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒன்றும் கிடையாது, சாதியாளர்களுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க. நீங்க போயிட்டு திறந்து வச்சுட்டீங்கன்னா ஆப்போசிட் காஸ்ட் வந்து இவங்களை வந்து பழிக்கும், ஆப்போசிட் காஸ்ட் ஒரு பிரச்சனை பண்ணும். இல்லைன்னா இப்போ வர ஓட்டு இருக்குல்ல, உள்ளாட்சி மன்ற ஓட்டு இருக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு விழாது. அவங்களாம் ஓட்டு விழாது, நம்ம வந்து அதிகாரத்தை இழந்துருவோம். ஸோ அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த காம்ப்ரமைஸ் தேவை. சாதி ரீதியான, மத ரீதியான, வர்க்க ரீதியான, பொருளாதார ரீதியான காம்ப்ரமைஸோடு தான் நாங்க இயங்குவோம்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வியோட எங்களுடைய போராட்டத்துக்கு, மாணவர்களோட போராட்டத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஒரு நிரந்தரமாக இல்லை இந்த நீட் பிரச்சனையை இந்திய அளவு மாணவர்களும் சேர்ந்து ஒரு தீர்க்கமாக ரொம்ப வீரமாக போராட, அறவழியில் போராட, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு போராட்ட வழிமுறையோடு கூடிய ஒரு இடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுடைய நீட் எதிர்ப்பு என்பது வெறும் சொல்லாக, வெறும் பேச்சாக, வெறும் எழுத்தாக இல்லாமல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கூட இருந்து போராடி இதை நாம் வந்து வென்றெடுக்க வேண்டும். அந்த வென்றெடுத்துல தான் நம்முடைய யங்ஸ்டருடைய எதிர்காலம் இருக்கு. ஸோ அந்த எதிர்காலத்தை இன்னைக்கு பாபா அம்பேத்கருடைய ஜெய்பீம் என்ற முழக்கத்தோடு ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சிஜேபி அமைப்போடு நாம் கூட நிற்பதில் எங்களுக்கு பெருமை. நீங்களும் எங்களோடு கூட நில்லுங்கள். இங்க இருக்கிற வந்திருக்க எல்லா தொழிலுக்கும் என்னுடைய நன்றி. நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய இயக்குநர்கள், சக தோழர்கள் நிறைய பேர் வந்து இங்க இருக்காங்க. அவங்க கொடுத்த சப்போர்ட், அந்த இந்த ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளோ பேரை வந்து திரண்டது இந்த அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் வந்து காவலர்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம்.